கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமேன். தேவனுடைய தயவுள்ள சித்தம், அந்த சித்தத்தின்படி நமக்குள்ளார் என்ன செய்கிறாராம்? விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். சரி, அவருடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளார விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க வல்லவர். இந்த இடத்துல அவருடைய சித்தம் என்ன விருப்பத்தை நமக்குள்ளார உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பித்த நாளிலிருந்து முடிவு நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலையும், நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையின் மத்தியிலையும், இருளாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும் அப்படின்னா, என்ன சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போனாலும் அவருடைய சித்தம் நமக்குள்ளார ஒரு விருப்பத்தை உண்டாக்கும். அது என்ன விருப்பம்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம். ஏன்னா ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை சாதாரணமானதல்ல. அந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 பிசாசினுடைய கிரியையிலிருந்து நிச்சயமாகவே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஏன்னா அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்னு எழுதப்பட்டிருக்குது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஸ்தோத்திர பலியிடும்போது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது, என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்போ எந்த விதமான பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய சித்தத்தை நமக்குள்ளார் அவர் விருப்பமாய் செயல்படுத்தும் போது அது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்போ ஸ்தோத்திரம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஸ்தோத்திரம் சொல்ல 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 நம்மளுடைய ஆவியில் ஒரு பலன் இறங்கி வரும். நமக்குள்ளார் அந்த பிரசனம் இறங்குவதை நம்ம உணர முடியும். தேவனுடைய பிரசனம் நம்ம மேலே நிரப்பும் போது ஆண்டவர் வந்து அவருடைய ஸ்தானத்திலிருந்து அந்த இடத்துல இறங்கி வராரு. அப்போ நான் ஏன் ஜெபிக்கும் போது அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஆராதனை செய்கிறோம்? இப்போ நம்ம சொன்ன வசனத்தின்படி என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்திலும் வருவாராம் ஆண்டவர். எந்த நிலையில் இருக்கும்போதும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலை கடந்து வந்தாலும், அதாவது ஆண்டவர் சொல்றார் இல்லையா, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்றாரு, ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளாதுன்றாரு, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்றாரு. இதெல்லாம் என்னன்னா சோதனையின் காரியங்கள். இதெல்லாம் என்னன்னா வித்தியாசமான சூழ்நிலைகள். அப்போ தண்ணீர், அது மாதிரி ஆறுகள், அது மாதிரி அக்கினி, இதெல்லாம் வந்து சில புடமிடப்படுகிற அனுபவங்கள். இதன் மத்தியிலும் நீ ஸ்தோத்திரமே பண்ணு. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ளார் அந்த எண்ணம் வரணும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம உணர்ந்திருக்கணும். அப்போ இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். அவர் சொல்கிறார்ல, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டான்னு கேட்குறார் இல்லையா, அவர் செய்து முடிப்பார். நிச்சயமாக அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும், எப்படிப்பட்ட நிலையில் நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த நேரத்தில் அவர் நமக்குள்ளார உண்டாக்குகிற அவருடைய சித்தத்தின்படி கடந்து வருகிற விருப்பம் என்னன்னா, இந்த இடத்துல ஸ்தோத்திரம் செய்வதே. அழகாக சொல்றார் பாருங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ புரியுதா? ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளார ஒரு விருப்பத்தை, ஒரு செய்கையை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அது இந்த இடத்துல என்ன விருப்பம்னா, நமக்குள்ளார எந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் நம் தேவ நாமத்தை துதித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் நமக்குள்ளார கடந்து வரணும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏற்ற மகிமையை அவர் கொண்டு வருவார். ஆமேன்.